ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிரேம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், ஸ்டோரிஸ் அண்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ மிஸ்ஸாக பாருங்கள். பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, சும்மா அப்படியே இருந்தால் கண்டென்ட் இல்லாமல் சரி எம்டி பைக் இருந்துச்சா, சரி நம்ம வந்து ஸ்டண்ட்டு பண்ணலாமே, ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண தெரியாது, சும்மா ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தெருவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்டு சரி வாங்க போகலாம். கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு ரோடை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஏரியாவில் இருந்த ரோடு. அண்டு இது ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் தான், அதனால் அப்படியே ஸ்டண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரோடை கண்டுபிடிச்சிட்டோம். மோட்டோ விளாக் பண்ண முடியல, ஏன்னா நம்மகிட்ட கேமரா இல்லை. ஸோ வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தான் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அண்டு இதுதான் கைஸ் நம்ம ரோடு. இது பார்த்து சுற்றி பார்த்துட்டிங்கன்னா முள்ளுக்காடாக இருக்கும். வேறு இங்கே இல்லை நம்ம ஏரியாவில். கோல்டன் சிட்டிக்கு போகலான்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். அதனால் பக்கத்துலேயே இருந்தது இதுதான். சரி முள்ளுக்காடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் கைஸ். இது ஒரு ப்ரைவேட் ரோடு தான். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பார்த்தா சுற்றி முள்ளுக்காடாக தான் இருக்கும். நான் பண்ணுறது எங்கேயும் இடம் இல்லை, அதனால் சொல்லிட்டு இப்படி வந்துட்டோம். அண்டு ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரையே பண்ணாதீங்க. எதுக்கு, நாங்கள் வந்து கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சும்மா அப்படியே ஒரு வீடியோ போடலாமே, போட்டு 5 நாள் ஆச்சுல, அதனால் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். சரி வாங்க நம்ம அப்படியே வண்டி என்னென்ன பண்ணுறோம் அப்படி அதெல்லாம் காட்டுறவாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ட்ரை பண்ண போகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு இறங்க முடியும். அப்புறம் லாஸ் ஆகி போச்சுன்னா கம்பெனி, அதனால் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு இறக்கி விட்றேன். அவர் ட்ரை பண்ணுறாரு, அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டே எல்லாம் உன் வித்தியை காட்ட முடியாதுப்பா. கட் பண்ணி நம்ம எது செஞ்சாலும் உண்மையாக செய்யணும்ல. ரோடு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதனால் நம்ம ஆள் நல்ல ரோட்டில் போய் விட்டாலே தெரியாது. இதில் வந்து நல்ல ரோட்டில் போய் விட்டாலே தெரியாது. இதில் வந்து இந்த மாதிரி குண்டு குழியமாக இருக்கிற ரோட்டில் விட்டால் எங்கே அடிப்பான். இன்றைக்கி ஏதோ சில்லறை பெருக்கிறோம், அது வேணால் உறுதி. கண்டென்ட்டுன்னு சொல்லி நம்மளே ஒரு கண்டென்ட்டாக பண்ணிடுறாங்க. கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சுத்தமாக சரியில்லை. நல்ல ரோட்லேயே நம்மளால் அடிக்க முடியாது, இந்த மாதிரி ரோட்டில் எங்கே அடிக்கிறது. அதனால் அப்படியே இன்னும் கொஞ்சம் தெருவாக சுற்றலான்னு பார்க்குறோம். சரி வாங்க போகலாம். கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம அப்படி இப்படியே எல்லாத்தாலையும் சுற்றி நம்ம கோயிலுக்கே வந்துட்டோம். ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு வீடியோ போடலான்னா கேமரா இல்லை, சரி கேமரா இல்லை நம்ம ஃபோனில் எடுக்கலான்னா கண்டென்ட் இல்லை. சரி கண்டென்ட்டு தேடி நம்ம ஏதோ ஒன்று எவனோ போடுற கண்டென்ட்டை நம்மளும் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் கரெக்டான சுச்சுவேஷன் அமையல. ரோடு சரியில்லை காய், சுத்தமாக நம்மளே எப்படி சொல்கிறது, நாம்ளே சும்மா நம்மளுக்கே ஒன்றுமே தெரியாது. அதுலேயும் ரோடு வேறு சரியில்லை. நான் என்ன பண்ணுறது தெரியாது. அதனால் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டேன் காய்ஸ். கோயில் பாருங்க, இது வந்து ஏரிக்கரை காய்ஸ். ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் வாங்க. வந்ததுக்கு வந்து சங்கு பெருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம சூழ்நிலை. இங்கே பாருங்கள், சங்கு எவ்வளோ பெரிய சங்கு, இவ்வளோ பெரிய பல்ப் வாங்கியிருக்கோம் ஸ்டண்ட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. வியூ பாயிண்ட்லாம் அருமையாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, அப்படியே சுற்றி முற்றி பாருங்கள். எங்கள் ஊர் ஆளுங்க பார்த்தாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ரைட்டு பசங்க எங்கே வந்துக்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம வந்ததுக்கு நம்ம பொழப்பு பற்றி எப்படி ஆயிடுச்சுன்னு மொக்க வாங்குறதெல்லாம் சகஜடா பிரியமே. நான் பண்ணுறது ஆடுறதா சிரிக்குதான்னு தெரில. சரி இதுவும் ஒரு வீடியோவாக பண்ணி போடலாமா. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாலே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற வரையும் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்குவேன் வீடியோ. வேறு என்ன சொல்கிறது, வேறு எதனா சொல்கிறது, வேறு யாரா எந்த யூடியூபர் சொல்கிறது சொல்லி தெரியல. காமனாவா அப்படி சங்க அப்படி போட்டா அது மிதக்குது பார்த்தியாதா? அப்படியே அப்பா இதெல்லாம் நோட் பண்ணுங்கப்பா. நம்ம போட்ட சங்கு எவ்வளோ பெருசாக மிதக்குது பாருங்க. வெறியாருது. நாங்களும் வந்து ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் ஆகலான்னு பார்த்தா பைத்தியம் ஆகிடுவாங்க.
எதனா புரோஜனமாக பெருசாக எதனா செஞ்சுட்டு போனோம் இல்லை வந்தது. இப்படி எகிரி குச்சுனா அதுவே ஒன்று பண்ணுறாங்கன்னா பார்த்துக்க. இதில் போய் சேர்ந்துருவாங்கப்பா. கைஸ் அங்கே பாருங்க ஒரு அதுனா வாத்தா கோழியா ஏய் அது கூட ஓடிச்சிங்க. நான் பண்ணுறது ஒரு காக்காவை பிடிச்சி போடலான்னா கூட எதுவுமே இல்லை இங்கே. இப்போ கேமரா கூட அது ஏற்ற மாதிரி வேலை செய்யுது. ஒரு காக்காவை வந்து உக்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா ஐயா நாங்கள் தான் ஃபேமஸே அங்கே. காக்கா போய் உன்னை ஃபேமஸ் பண்ணுதுடா. அது பாருங்க ஏதோ ஒன்று இது வாத்தோ காக்காவோலாம் இது வந்ததுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணல. ஆனால் டயர் வந்து ஃபினிஷிங் பஞ்சர் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக காற்று இறங்குது. அதனால் அப்படியே மெக்கானிக்கல் கடைக்கு போயிட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும் கைஸ். கைஸ் மெயின் கான்செப்ட் இந்த கண்டென்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு ஸ்டண்ட்டு பண்ணுங்க. ஸ்டண்ட்டு கூட ப்ரைவேட் ஸ்பாட்டில் பண்ணுங்கள். எதனா ரோட்டில் கீட்டில் பண்ணி ஆயாமலை விட்டிங்கன்னா வசூலாகிடும். அதனால் பார்த்து பத்திரமா ஸ்டண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கவர்மெண்ட்லாம் வந்து இந்த ரோட்டை கொஞ்சம்லாம் போட்டு விடுங்கப்பா. நாங்கள் வந்து ப்ரைவேட்ஸ் ரோடு இல்லைன்னு எவ்வளோ தெருவாக சுற்ற வேண்டியது இருக்குது. காலையிலேருந்து 50 ரூபா பெட்ரோல் லாஸு. எவன் கொடுப்பான்? அப்பா கிட்ட கேள்வி கொடுத்தாரு எங்கள் அப்பா. இந்த வீடியோ பார்த்தேன்னா ஐயா நம்ம பையன் பைத்தியமே ஆகிட்டான் போல இது அப்படின்னு நினைப்பார் எங்கள் அப்பா. அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன சொல்ல தெரியல. சரி நாங்கள் அப்படியே முள்ள வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே கைஸ் பாய். கைஸ் இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். இந்த வீடியோ எனக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம ஜாஸ்தி பேசிட்டோமோன்னு தோணுது. அவ்வளோ பேசியிருக்கேன். அண்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கிரேசியான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தாண்டா அதை சொன்னீங்களா? சரி ஓகே, மறுபடியும் சொல்ல வரும்ல. ஓகே பாய்.